வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 2 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 2ல் நம்ம எக்ஸசைஸ் 2.1 பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி யூனிட் 2ல் எக்ஸசைஸ் 2.1ல் வந்து 1 to 4 வரைக்கும் பார்த்துட்டோம். டுடே விசி 5th சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஜெக்டில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் ஸோ எக்ஸசைஸ் 2.1ல் 5th சம் வாட் இஸ் த கொஸ்டின்? ப்ரூவ் தட் square of any integers leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஸோ நீங்கள் ஏதோ இன்டீஜர்ஸ் எனி இன்டீஜர்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு இன்டீஜர்ஸ் எடுத்து அதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் 0 or 1 ஏதோ ஒரு ரிமைண்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒன்று 0 கிடைக்கணும், இல்லைனா 1 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிமைண்டர்ஸ் கிடைக்கணும் when divided by 4. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் 4ஓட டிவைடாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் ரிமைண்டர் 0 வரணும் ஆர் 1 வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்கொயர் ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனி இன்டீஜர்ஸ் எனி நம்பர்ஸ் அப்படி வந்துச்சுனாவே அதை நம்ம 2 கேஸாக எடுத்துக்கோம், 1 ஆர் another 1 ஈவன். ஸோ அதே மாதிரியே எடுத்து நம்ம வந்து இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆஸ் யூஸ்வல் இங்கே வந்து டிவைடட் பை 4 கொடுத்துருக்காங்க, இது 0 or 1 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன எடுத்துக்க போகிறோம்? இன்னும் ஒரு நம்பர் அப்படின்னும் போது n இஸ் எனி இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். லெட் n is any integer. ஓகேங்களா? இதில் கேஸ் 1 பார்க்க போகிறோம். கேஸ் 1ல் வந்து n is even எடுக்க போகிறேன். ஓகே, கேஸ் 1ல் வந்து n is even எடுக்க போகிறேன். ஸோ ஈவன்னாவே நம்ம லாஸ்ட் பார்த்துருக்கோம். ஈவன்னாவே என்ன வேல்யூஸ் வரும்? 2k. கரெக்டாக? எனி நம்பர்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 2நாவே இட் இஸ் ஈவன் நம்பர். ஓகேவா? அப்போது n equal to 2k. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? போத் சைட் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறதே ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து n ஈவன் எடுத்துக்கிறோம். அந்த ஈவன்னாவே 2k வரும். தென் n equal to 2k. தென் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க. இப்போ n ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k தி ஹோல் ஸ்கொயர். இப்போ 2k தி ஹோல் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணால் 2 ஸ்கொயர் 4k ஸ்கொயர். n ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k ஸ்கொயர். இப்போது ஏதோ ஒரு இன்டீஜர்ஸ், ஓகே, n இஸ் எனி இன்டீஜர்ஸ், அதில் நான் ஈவன் எடுத்திருக்கேன். எனி இன்டீஜர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர்ஸ் அதான் கேட்குறேன். ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். ஸோ ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர்ஸ் இட்ஸ் டிவைடட் பை 4. ஏன்னா இது மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக எப்படி இருக்கும்? இட்ஸ் டிவைடட் பை 4. இட்ஸ் டிவிசிபிள் பை 4. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் இட்ஸ் டிவிசிபிள் பை 4 அண்ட் த ரிமைண்டர் இஸ் 0. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ரிமைண்டர் 0 இல்லைனா 1 வரும் சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ரிமைண்டர் 0 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது ஹென்ஸ் hence it is divisible by 4 and leaves the remainder is 0. ஓகேவா? So hence n is divisible by 4 and leaves remainder 0. ஓகேங்களா? இந்த கண்டிஷனில் n வந்து divisible by 4ஆக இருக்குது. அட் த சேம் டைம் ரிமைண்டர் 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன எடுக்கணும்? n is odd. ஸோ கேஸ் 2 எடுக்கிறேன். கேஸ் 2 வந்து என்ன எடுக்க போகிறோம்? n is odd. இப்போ odd எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2k plus 1. ஓகேவா? அப்போ therefore n equal to 2k plus 1. இப்போ ரெண்டு சைடும் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் 2a ஸ்கொயர் equal to 2k plus 1 தி ஹோல் ஸ்கொயர். a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 4k ஸ்கொயர் plus 4k plus 1. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நான் காமனாக வந்து 4 வெளியே எடுத்துடுறேன். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? k ஸ்கொயர் plus k plus 1. See again, listen. Any square of number it is divided by 4. Okay, multiple of 4 irukku, appo it is divisible by 4 and leaves remainder 1. So leaves remainder 0 varum illa 1 varum. 0 வர மாதிரி even நம்பரையும் 1 வர மாதிரி odd நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ hence it is divisible by 4 and leaves remainder reminders is 1. Clear? So இவ்வளோதான், வெரி ஈஸி.
உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எனி இன்டீஜர் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் எடுக்கணும். அது வந்து ரிமைண்டர் 0 இல்லைனா 1 வரும், டிவைடட் பை 4 இருக்கணும். இதுதான் கண்டிஷன்ஸே. ஸோ உங்களுக்கு வந்து n இஸ் எனி இன்டீஜர்னு எடுத்துட்டோம். அது வந்து ஈவன் எடுத்தோம். ஈவன் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது டிவைடட் பை 4 அட் த சேம் டைம் த ரிமைண்டர் இஸ் 0. அண்ட் ஆட் எடுக்கும்போது தட் இஸ் சேம் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து டிவைடட் பை 4 தட் ரிமைண்டர் இஸ் 1. ஸோ இவ்வளோ தான். வெரி ஈஸி. கோயிங் டு நெக்ஸ்ட். ஸோ எக்ஸைஸ் 2.1 நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th சம் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வெரி ஈஸி. இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அதுக்கு ரிலேட்டட் தான் HCF வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 நம்பர்ஸ் கொடுத்து HCFும் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர் கொடுத்து HCFும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுமே பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிளில். 2 நம்பர் கொடுத்து எப்படி HCF கண்டுபிடிக்கணும், 3 நம்பர் கொடுத்து எப்படி HCF பண்ணணும், எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம 1 by 1 போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 340 and 412 கொடுத்துருக்காங்க. யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஃபார்ம்லாம் நான் எழுதியிருக்கேன். ஹியர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். 340 and 412. இதில் வந்து எது வந்து ஏவாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ பிக்கஸ்ட் வேல்யூ தான் உங்களுக்கு டிவைடண்டாக கன்வெர்ட் ஆகும். நவ் ஃபர்ஸ்ட் இது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். 340 and 412. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏ எது பி எதுன்றது தெரியணும். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிவைடண்ட் டிவைசர் எடுத்திங்கன்னா டிவைடண்ட் தான் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும், டிவைசர் கம்மியாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து டிவைடண்ட் ஏவை, டிவைசர் பி. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிவைடண்ட் என்னது, ஏ வந்து 412, டிவைசர் 340. ஓகே. தென் இப்போ நம்ம கோஷன் கண்டுபிடிக்கணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 412 340 என்ன பண்ணணும், யூசர் பென்சில் சைடில் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 412 340 நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு வந்து 1 into 340 340. ஸோ பேலன்ஸ் என்ன வரும், 2. தென் கேன்சலேஷன் 4லேருந்து 11 போச்சுன்னா என்ன வரும், 7, 72. அப்போது 340 into கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். ஓகே. நவ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் இப்போ உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும், டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். தென் இங்கே இருக்கக்கூடிய ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகும். இதை உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ சேம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து HCF ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டிவைடண்ட் டிவைசர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய டிவைசர் டிவைடண்ட்டாகவும் ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராகவும் கன்வெர்ட் ஆகும். அகெயின் 340 எதில் மல்டிபிள் டிவைட் பண்ணணும், 72 டிவைட் பண்ணணும். இது இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும், ரிமைண்டர் 0 வர வரைக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 340 நான் எதில் டிவைட் பண்ணுறேன், 72 நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ 72 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ 4 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 2s are 8, 4 7s are 28. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10ல் 8 போச்சுன்னா 2, ஹியர் 3, தென் 30 என்ன வரும், 52. கிளியர். ஓகே. ஸோ உங்களுக்கு 72 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 52. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ 340 வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வரும், 72 வந்து உங்களுக்கு டிவைடண்ட் ஆகும், டிவைசர் 52 வந்து உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே. நவ் 72 52 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 into 52 52, பேலன்ஸ் 20. இப்போது 52 into 1 + 20. கிளியர். தென் இங்கே இருக்கக்கூடிய 52 வந்து உங்களுக்கு டிவைடண்டாக கன்வெர்ட் ஆகும், 20 வந்து உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகும். தென் 52 20 டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போது 52 20 டிவைட் பண்ணிங்கன்னா 2 20s are 40, பேலன்ஸ் 12 into 2 + 12. So it's quotient, it's remainder. Okay. 2 20s are 40, balance 12. Again 20 வந்து உங்களுக்கு டிவைடண்டாக கன்வெர்ட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய quotient வந்து உங்களுக்கு ரிமைண்டர் கன்வெர்ட் ஆகும், ரிமைண்டர் டிவைசராக கன்வெர்ட் ஆகும். தென் 12 20 டிவைட் பண்ணால் என்ன வரும், 1 12s are 12, பேலன்ஸ் 8. கிளியர். சி 12 20 12 பார்த்தீங்கன்னா 1 12 12 பேலன்ஸ் 8 வரும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. இப்போது இங்கே வரக்கூடிய டிவைசர் உங்களுக்கு டிவைடண்டாக கன்வெர்ட் ஆகும், ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட். அப்போது 12 = 8. இப்போ 12 8 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 8s are 8, பேலன்ஸ் 4. இப்போது இன்ட்டு 8 இன்ட்டு 1 + 4. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டிவைசர் டிவைடண்ட் ஆகும், ரிமைண்டர் இங்கே வரும். அப்போது
2 4s are 8. ரிமைண்டர் 0. therefore உங்களுக்கு ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நீங்கள் இதை போடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டிவைடட் டிவைசர் எடுத்துக்க போகிறீங்க. இட்ஸ் நார்மல் டிவிஷன் தான். 1 by 1 போட்டு நீங்கள் கோஷன் ரிமைண்டர், அதுக்கப்புறமா டிவைசர் டிவைடண்டாகவும் ரிமைண்டர் டிவைசராகவும் கன்வெர்ட் ஆகும். சேம் ப்ராசஸ். உங்களுக்கு எதோட கன்வெர்ட் ஆகணும்? ரிமைண்டர் 0 வரணும், அது வரைக்கும் நீங்கள் போடணும். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இதனோட HCF என்னது? 4. உங்களுக்கு எந்த இடத்துல ரிமைண்டர் 0 வருதோ அங்கே வரக்கூடிய டிவைசர் தான் உங்களுக்கு HCF. ஓகே. ஸோ இவ்வளோதான், வெரி ஈஸி. செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து முடிச்சோம், செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஈக்குவல்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஃபார்முலா. ஸோ செகண்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க? 867 255. இதில் பிக்கஸ்ட் நம்பர் எது? 867A. B வந்து 255. அப்போது 855 ஈக்குவல் டு 867 equal to 255. ஓகே. A வேல்யூ B வேல்யூ எழுதிட்டோம். கோஷன் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் சைடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 867 and 255 டிவைட் பண்ணணும். 867 இட்ஸ் டிவைடட் பை 255. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே 200 இருக்குது, இங்கே 800 இருக்குது. அப்போது 4 2s are 800 வரும். பட் இங்கே பிக் பேலன்ஸ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால நான் 300 எடுத்துக்கிறேன். 3 5s are 15, balance 1. 3 5s are 15, 16, balance 1. 2 3s are 6 7. ஸோ இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 102 வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 255 கோஷன்ட் வந்து 3, தென் ரிமைண்டர் வந்து 102. நெக்ஸ்ட் டிவைசர் டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகும். 255 102 டிவைட் பண்ணுங்கள். 255 102 பண்ணுங்கள். அப்போ நான் வந்து 200 எடுத்துக்கிறேன். அப்போ 2 2s are 4, 0 1 2s are 2. ஓகே. இப்போ 255லேருந்து 204 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 51. நவ் 102 கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் 51. நவ் டிவைசர் டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். தென் ரிமைண்டர் டிவைசராக கன்வெர்ட் ஆகும். தென் 102 51 டிவைட் பண்ண போகிறோம். அப்போது 2 1s are 2, 5 2s are 10, that remainder is 0. அப்போது 51 நான் கோஷன்ட் வந்து 2, then remainder is 0. now எந்த இடத்துல ரிமைண்டர் 0 வருதோ அங்கே வரக்கூடிய டிவைசர் தான் நமக்கு என்னது? HCF. therefore HCF is 51. ஓகே. ஸோ இவ்வளோ தான், வெரி ஈஸி. நார்மல் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டு நார்மல் டிவிஷன் போட்டிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கோயிங் டு தேர்ட். ஃபஸ்ட்டில் தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஸோ 10,224 and 9,648 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா. அண்ட் தென் ஸோ இதில் வந்து பிக்கஸ்ட் நம்பர் வந்து this, so that A, then this is B. So apply here. 10,224 equal 9,648. ஸோ ஏ வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டோம், பி வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டோம். இதை வந்து டிவைட் பண்ணி கோஷன் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாமே பிக்கஸ்ட் நம்பர். ஸோ நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 1ஆல் வந்து 9,648 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 1 மட்டும் தான் வரும். தென் இதை வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 576 வரும். ஓகேங்களா? மேலுக்கு வேலேருந்து இது வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 576. நவ் உங்களுக்கு கோஷன்ட் வந்து என்ன வரும்? 1, ரிமைண்டர் 576. ஓகே. ஸோ உங்களுக்கு கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் 576. நவ் இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். தென் ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகும். இப்போது இதிலிருந்து இதை டிவைட் பண்ணி கோஷன் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது நான் அதையும் இங்கே போட்டிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய வேலையை 576 நான் டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 576. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 388. தென் நான் 8 கீழே எடுத்துக்கிறேன். அகெயின் நான் 6ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். தென் இது ரெண்டுத்தையும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது 576 வந்து உங்களுக்கு கோஷன்ட் வந்து 16, தென் ரிமைண்டர் வந்து 432. ஓகே. ஓகே. நவ் தென் அகெயின் டிவைசர் வந்து டிவைடண்ட்டாகவும் ரிமைண்டர் வந்து டிவைசராகவும் கன்வெர்ட் ஆகும். தென் அகெயின் 576 432ஆல் ஒரே ஒரு டைம் தான் வந்து நம்மளால் டிவைட் பண்ண மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ 1 into 432 432 பேலன்ஸ் ரிமைண்டர் வந்து 144. ஓகே. ஸோ அகெயின் 432 ஈக்குவல் தென் ரிமைண்டர் 144. இப்போ 432 144ஆல் டிவைட் பண்ணோம். 444
32 144 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 டைம் 3 ஆல் பண்ணுறேன். 3 4s are 12, again 3 4s are 12 plus 1 13, then 1 3s are 3 plus 1 4. So that answer is 0. அப்போ ரிமைண்டர் உங்களுக்கு கோஷன்ட் வந்து 3, ரிமைண்டர் 0. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதோ அங்கே இருக்கக்கூடிய டிவைசர் தான் உங்களுக்கு HCF. அப்போ therefore HCF is 144. clear? ஸோ இந்த கேன்சலேஷன் டிவிஷன்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். இது பிக்கஸ்ட் நம்பர்னால நான் உங்களுக்கு கிளியராக போட்டுகிட்டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளியராக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, கோயிங் டு ஃபோர்த் ஒன். இல்லை ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாருங்கள் 3 நம்பர் கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 நம்பர் கொடுத்து HCF எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். வர HCF ஆன்சரும் தேர்ட் நம்பரும் யூஸ் பண்ணி அனதர் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடிய HCF தான் இது தேர்டோட HCF. clear? okay, so நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ as usual formula, first வந்து to find HCF of 84 and 90. ஸோ முதல்ல இந்த 2 நம்பருக்கு நான் HCF கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ as usual formula, அப்போ இதில் பிக்கஸ்ட் நம்பர் 90, அப்போ 90 ஈக்குவல் 84 ப்ளஸ் ஸோ கோஷன் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து 90-ஐ 84 டிவைட் பண்ண என்ன வரும்? 180 84 பேலன்ஸ் 6. இப்போது ரிமைண்டர் கோஷன்ட் 1, ரிமைண்டர் 6. நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்துடும் 84 ஈக்குவல் டு 6 இன்ட்டு கோஷன் அண்ட் ரிமைண்டர் அகைன் கண்டுபிடிக்கணும். அப்போ 84-ஐ நம்ம 6 டிவைட் பண்ண போகிறோம். இப்போது 1 6 are 6 பேலன்ஸ் 2 24. ஓகேவா? 1 6 are 6, 8 plus 6 portion are 2, then balance 4, then 4 6 are 24. okay okay உங்களுக்கு வந்து கோஷன்ட் வந்து என்ன வரும்? 14 plus ரிமைண்டர் 0. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரிமைண்டர் 0 வர்றதுனால இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் உங்களுக்கு HCF. therefore HCF is 6. ஸோ இப்போது இந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த 2 வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த 2 வேல்யூக்கு தான் வந்து உங்களுக்கு 6. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF ஆஃப் 6 and 120 கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் HCF ஆஃப் 6 and 120. ஸோ இப்போ 6க்கும் 120க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணிக்கோங்க. 120 ஈக்குவல் 6. இப்போ 120-ஐ 6 நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது 2 6 are 12. ஸோ இதனோட ஆன்சர் 0. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 0 மேலே போயிடும். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ 6 into 20, தட் ரிமைண்டர் இஸ் 0. அப்போது உங்களுக்கு 6க்கும் 120க்கும் நான் HCF எடுத்தேன். இங்கேயும் வந்து எங்களுக்கு ரிமைண்டர் 0 வரும்போது வரக்கூடிய டிவைசர் என்ன தான் இருக்குது? 6. அப்போது therefore உங்களுக்கு தி HCF of 84, 90 and 120 is 6. ஸோ உங்களுக்கு இந்த 3 நம்பரோட HCFே வந்து என்ன தான் வந்திருக்கு? 6 தான் வந்திருக்கு. ஓகேவா? இது ஒர்க் அவுட் பண்ணது அதை விட்டுருங்க. ஸோ இந்த 3 நம்பரோட HCFே வந்து நமக்கு 6 தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு கண்டுபிடிச்சோம், அதுக்கும் 6 தான் வந்துச்சு. அந்த 6 வந்த வேல்யூவையும் 120 வச்சு கண்டுபிடிச்சோம். இதுக்கு வந்து டிவைசர் என்ன தான் வந்திருக்கு? 6. அப்போ இந்த 3 வேல்யூக்குமே HCF வந்து 6 தான். கிளியர்? வெரி ஈஸி சம். கோயிங் டு 7th one. 2.1ல 7th sum பார்க்க போகிறோம். ஸோ 7th sum என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் தி largest number கண்டுபிடிக்கணும் which divides 1230 and 1926 leaving reminders 12 in each case. அதாவது இங்கே 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த 2 நம்பர்லேருந்தும் ரிமைண்டர்ஸை லீவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைண்டர் ஒன்றுலேருந்து வந்து ஈச் கேஸ். ஸோ ஒரு நம்பர்லேருந்து நம்ம வந்து 12 வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 1000 இந்த 2 நம்பர்லேருந்தும் 12 சப்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே HCFஐ கேட்கல, எப்படி நீங்கள் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணது? நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் இது நான் சொல்லியிருக்கேன். கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டாலும், லார்ஜஸ்ட் நம்பர் கேட்கலாம், ஹையஸ்ட் நம்பர் கேட்கலாம். இந்த மாதிரி எது கேட்டாலுமே நீங்கள் என்ன தான் கண்டுபிடிக்கணும்? HCF தான் கண்டுபிடிக்கணும். இவங்க இங்கே என்னென்னு கேட்குறாங்க? லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், சேம் ரேட்டட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லீவ்ஸ் ரிமைண்டர் 4 வரும். அதில் சேம் அங்கே வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனோட அப்படியே ரிலேட்டட் எக்ஸசைஸ் தான் இதுவும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 12 வந்து ரெண்டுத்துலேயும் சப்ராக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னும் போது இட்ஸ் லைக் அ HCF. கிளியர்? ஓகே.
ஸோ ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச ஃபார்முலா வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஹியர் உங்களுக்கு வந்து இருக்கிறதுல பிக்கஸ்ட் நம்பர் வந்து 1927. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒரு நம்ம 1926லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அட் த சேம் டைம் 1230 இருந்தும் நம்ம 12 சப்ராக்ட் பண்ணி எழுதணும் ஒரு நம்பர்லேருந்து. ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து 12 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1914. ஓகேங்களா? 6ல் 2 போச்சுன்னா 4, தென் 2ல் 1 போச்சுன்னா 1, 1914. அதேமாரி இங்கே பாருங்கள் 1230 இருந்து 12 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1230 12 போச்சுன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது 1230 12 நான் அப்படியே சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், தென் 18. ஓகே ஓகே. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம HCF கண்டுபிடிக்கணும் யூசிங் டிவிஷன் அல்காரிதம். நவ் இதில் பிக்கஸ்ட் நம்பர் 1914. அப்போ யூசிங் திஸ் ஃபார்முலா 1914 ஈக்குவல் 1218. கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் உங்களுக்கு இந்த பிக்கஸ்ட் நம்பர்னால ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 1914 1ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். தென் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 696 கிடைக்குது. அப்போ உங்களுக்கு கோஷன் 1, தென் ரிமைண்டர் 696. நவ் டிவைசர் டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது, தென் ரிமைண்டர் உங்களுக்கு டிவைசராக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இப்போது 1218 696 டிவைட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 522. ஸோ இன்டூ 1 + 522. அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்து வரக்கூடிய டிவைசர் டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது, ரிமைண்டர் 522. ஸோ 696 522 1ஆல் டிவைட் பண்ணுறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? ரிமைண்டர் 174. தென் அகெயின் உங்களுக்கு இங்கே வந்து கன்வெர்ட் ஆகுது 522 ஈக்குவல் 174. ஸோ 522 ஈக்குவல் 174ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னா 522ஆல் 174 டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 0. ஓகே, ரிமைண்டர் 0 வருது. இப்போ எந்த இடத்துல 0 வருதோ அங்கே வரக்கூடிய டிவைஸர் தான் உங்களுக்கு என்னது? HCF இஸ் 174. கிளியர்? எனி டவுட்? ஸோ வெரி ஈஸி. இது நீங்கள் நார்மலாகவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வெரி ஈஸி தான். ஸோ உங்களுக்கு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லார்ஜஸ்ட் கிரேட்டஸ்ட் கேட்டாவே நீங்கள் HCF தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் லீவிங் ரிமைண்டர்ஸ் இன் ஈச் கேஸ் அப்படி சொல்லியிருந்தாலும் ஒரு நம்பர்லேருந்து நீங்கள் 12 முதல்ல மைனஸ் பண்ணி எழுதிடணும். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துல பிக்கஸ்ட் நம்பரை ஏனும் ஸ்மாலஸ்ட் நம்பரை பீனும் எடுத்து ஆஸ் யூஷுவல் டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சி எந்த இடத்துல ரிமைண்டர் 0 வருதோ அங்கே வரக்கூடிய டிவைஸர் தான் உங்களுக்கு HCF. ஸோ இவ்வளோ தான். இதோட இன்றைக்கி கிளாஸ் வந்து முடியுது. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 by 1 வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸி தான். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.